வணக்கம் ஹாஸ்டல் டெக்னிக்கர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போது மேஷம் முதல் மீனம் வரையினா ராசிகளின் இயல்பு, மனநிலை மற்றும் குணாதிசயங்கள் எப்படி மாறுகிறது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்க்கணும். அது முதல்ல பார்க்கறது மேஷம். மேஷம் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேஷம்ங்கிறது நெருப்பு ராசி. ஸோ நெருப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே என்னன்னா ஒரு ஆக்சன் பிளானட். ஸோ ஆக்சன் ஓரியன்டா இருக்கும். ஒரு இயக்கவியல், ஒரு பொருளுடைய அல்லது ஒரு மனிதனுடைய அல்லது ஏதோ ஒன்றினுடைய இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சிகள், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, அதை பற்றியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பிளஸ் இது சரம், இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற விதத்தை நம்ம தனியா ஒன்று பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பேசிக்கலா பார்ப்போம். மேஷம் அப்படிங்கிறது நெருப்பு. ஸோ இயல்புல அவங்க வந்துட்டு ஆக்ஷன் ஓரியன்டா இருப்பாங்க. இது ரிஷபம் அப்படிங்கிறது நிலம். ஸோ தன்னுடைய திறமைகள், தனித்திறமைகள் அல்லது தன்னை பற்றிய ஒரு கொள்கை, நோக்கம், இயல்பு, கனவு, லட்சியம், இது பற்றியான சிந்தனைகள்லாம் இவங்க ஓடிட்டு இருப்பாங்க. மிதுனம் காற்று. ஸோ தனக்கு பிடித்த ஒரு கருத்து, கொள்கை அல்லது ஒரு இயக்கம் சார்ந்த பேச்சுகளை கொண்டிருப்பார்கள். கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்களோட ஃபீல்டு அந்த மாதிரி தான் இருக்கும். கடகம் நீர், பாதுகாப்பு, உணர்ச்சிகள், இதையெல்லாம் சார்ந்தது இந்த நீருடைய இயல்பு. ஸோ இதே சைக்கிள் தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா சிம்மம் மீண்டும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு மறுபடியும் தனுசுல இருந்து மீண்டும் நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படிங்கிற 3 விதமான குணங்கள் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேஷத்துல இருந்து கடகம் வரைக்குமானதுங்கிறது வந்துட்டு ஒருவருடைய சுய பாதுகாப்பு, சுய செயல்பாடுகள், சுய விருப்பங்கள், சுய கருத்துக்கள், இதை பற்றி பேசுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் சிம்மத்துல வந்து விருச்சிகம் வரைக்கும் அப்படிங்கிறது தன் குடும்பம் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போறது. ஆழ்ந்த அன்பு, விருச்சிகம் நீர் அப்படிங்கிறது ஆழ்ந்த அன்பு, ஆத்மார்த்தமான செயல்பாடுகள். நம்ம ஒண்ணு செய்யும் போது லட்சியத்துக்காக ஆத்மார்த்தமா செய்யும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நீர், விருச்சிக ரசியினுடைய குணங்கள். சிம்மம் நெருப்பு அப்படிங்கிறது தன்னுடைய தனித்திறமையை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த இதுக்கு வருது. இது மேஷம் நெருப்பு அப்படிங்கிறது தன்னுடைய திறமைகள், செயல்பாடுகளை கவனிக்கிறது. இங்க சிம்மம் நெருப்பு தன்னுடைய செயல்பாடுகள், திறமைகளை வெளிப்படுத்தும் இடம். சிம்மம் நெருப்பு கன்னி நிலம். எனக்கு என்ன தேவை, நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கக்கூடியது. துலாம் காற்று தன்னை பற்றி ப்ரொஜெக்ஷன் பண்றது, எப்படி தன்னை பற்றி எப்படி பேசுறது, அல்லது ஒரு நபர் தனக்கு பிடித்தமானவர்களை பற்றி பேசுவது, தனக்கு பிடித்த விஷயங்களை பற்றி கருத்துக்களை, நோக்கங்களை, இயக்கங்களை, இதையெல்லாம் சொல்றது துலாம் மூலம் காற்றினுடையது. விருச்சிகம் நீர், நான் முன்பே சொன்ன மாதிரி ஆழ்ந்த அன்பு, தனக்கு நெருக்கமானவர்களோடு ஆழ்ந்த அன்பை வெளிக்காட்டக்கூடியது விருச்சிகம். இது அடுத்து 3ஆம் நிலை தனுசு. தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு பொது வாழ்க்கை. இந்த மேஷம் டு கடகம் சுயம், சிம்மம் டு விருச்சிகம் தன்னையே வெளிப்படுத்தக்கூடிய நிலை. தனுசுல இருந்து மீனம் அப்படிங்கிறது பொது சமூகத்துல, பொது வெளியில நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறத சொல்றது. தனுசு நெருப்பு அப்படிங்கிறது நான் பொது வெளியில என்னுடைய மதிப்பு, மரியாதை, புகழ், இதையெல்லாம் தேடக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். நிலம் மகரம் நிலம், நான் பொது வெளியில இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடுகள். அதுதான் வந்துட்டு பேஷன், வெறி அப்படிங்கிறது, லட்சியம் அப்படிங்கிறது, வைராக்கியம்னு சொல்றது, இதையெல்லாம் சொல்லக்கூடியது மகரம். மகரத்தினுடைய இருக்கக்கூடிய சனி. கும்பம் காற்று. இந்த கும்பம் காற்று அப்படிங்கிறது சமூகத்துல, பொது சமூகத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகம், பொது சமூகத்துல இருக்கக்கூடிய நிறை குறைகளை விவாதிப்பது, அதில புரட்சி செய்வது, அதில மாற்றுப்பாட்டை கொண்டு வருவது, இதையெல்லாம் சொல்றது கும்பம் காற்று, சனியோட வேலை. மீனம் இதுவரைக்குமான அனுபவங்களை சரித்து கொண்டோம், அதை தாங்கி கொண்டோம், அதை நாம வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வழிகாட்டணும், அட்வைஸோ பண்ணக்கூடியது மீனம். ஸோ இந்த மீனத்துல இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம். அதிகமா அட்வைஸ் பண்றாங்கன்னா அவங்களுடைய மீனத்துல ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க அட்வைஸ் பண்ற கேட்டகரியில வருவாங்க. ஸோ இது அடிப்படையான குணம். இதற்கு அடுத்து நம்ம இதுலயே சரம் சிரம் உபயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல மேஷம் அப்படிங்கிறது சரம் அப்படிங்கிறதுல வரும். ஸோ அந்த சரம் சிரம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல சரம் அப்படிங்கிறது மேஷம், மகரம், துலாம், கடகம். இந்த மேஷம் நெருப்பு, சரம். ஸோ இந்த சரம் அப்படிங்கிறது தனக்கான ஒரு கொள்கையை, தனக்கான ஒரு கோட்பாட்டை, தனக்கான ஒரு இலக்கை, தனக்கான ஒரு கனவை வைத்திருக்கக்கூடியது இந்த ராசிகள், சர ராசிகள் மேஷம், மகரம், துலாம், கடகம். ஸோ மேஷம் தனக்கான ஒரு செயல்பாட்டை வச்சிருக்கவங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கவங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயல்பான குணங்கள் இருக்கக்கூடியது மேஷம். நிலம்
தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும், தனக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது நிலம். இதேதான் அப்துல் கலாம் அவர்கள் கனவுன்னு சொன்னாங்க. வைராக்கியம், பேஷன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். காற்று, புலம், சரம் அது சுதந்திரமானது, தான் சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற இதுல மொத்தமுடைய சுதந்திரத்துக்காக பேசுறது, தன் சுதந்திரத்தை வெளியில காட்டிக்கிறதுக்காக பேசுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது துணம். நீர், கடகம், தன் மீதான அக்கறை, சுய பாதுகாப்பு, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது கடகம். இது ஸ்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட். சரம் அப்படிங்கிறது பிக்ஸ் அப்படின்னு வச்சோம்னா, ஸ்திரம் அப்படிங்கிறது மூவபிள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அட்ஜஸ்டபிளா, பிளெக்சிபிளா போறது, நெளிவு சுழிவு, நேர்ந்து நிலவி போறது அப்படின்னு சொல்ல முடியா. அந்த குணத்தை கொடுக்கறது சிம்மம், ரிஷபம், கும்பம், விருச்சிகம். இது உங்க ராசியில உங்க லக்னத்துக்கு எத்தனாவது இடமா வருதோ அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை கொடுக்கக்கூடியது ஸ்திரம். சிம்மம் நம்ம முன்பே பார்த்தோம், சிம்மம் நெருப்பு, தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ தன்னை ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது எதிராளிக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்டபிளா போயிட்டு நம்மளையே வெளிக்காட்டிக்கூடியது. அல்லது சேர்ந்து மொத்தமோடு சேர்ந்து நம்ம தன்னையே வெளிக்காட்டிக்கொள்வது, குரூப்பும் சேர்ந்து செய்யறது, தனிப்பட்ட முறையில பண்றது அப்படிங்கிற சொன்னது சிம்மம் நெருப்பு ஆக்ஷன். இளம் ரிஷபம் அதேதான். தன்னுடைய கொள்கைகள், தன்னுடைய லட்சியம், தன்னுடைய கனவுகளை எப்படி நம்ம அடுத்தவங்களோடு சேர்ந்து பண்றது, கூட்டு தொழில் பண்றது, உடனே மாத்திக்கிறது அப்படிங்கிறது நிலம். காற்று, கும்பம், தன்னுடைய கருத்துக்கு இணங்கா சேர்த்து குரூப்பிசம் பண்ணக்கூடியது கும்பம், காற்றோட வேலை. ஸோ காற்று, கும்பம் அப்படிங்கிறது குரூப்பிசம், குரூப்பை சேர்ந்து பண்ற வேலைகளுக்கு செய்யக்கூடியது. புரட்சியில உண்டாக்கக்கூடிய பேச்சுகளை கொடுக்கறது, செயல்பாட்டுகளை தூண்டி விடுறது, எல்லாமே கும்பத்தோட வேலை. நீர் விருச்சிகம் ரொம்ப ஆழ்ந்த இதுக்கு. இந்த விருச்சிகம் வந்துட்டு தன்னுடைய உணவுகளை வெளிக்காட்டுவதில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதே போல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும், பாண்டிங் அதிகமா இருக்கும். தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு அனுப்பானவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணமும் இருக்கும். சில நேரங்களை விலகும் போது பழிவேதனைகள் வந்தாலும் ஈஸியா மறக்கக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுக்கறது விருச்சிகம். இப்போ உபயம் அப்படிங்கிறதுல தனுசு, கன்னி, மிதுனம், மீனம் அப்படிங்கிற 4 ராசிகள் வரும். இந்த உபயம் அப்படிங்கிறது 2 விதமாகவும் இருக்கும். சில நேரங்களில் உறுதித்தன்மையோடும் இருக்கும், சில நேரங்கள்ல பிளெக்சிபிளாகவும் போகும். 2 விதமாகவும் காமிக்கும். ஸோ வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்டா, ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில சிக்கலை கொடுக்கக்கூடிய இடங்கள் தனுசு, கன்னி, மிதுனம், மீனம். இந்த 4 பாவங்களும் உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவது பாவமாக வருதோ அங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிரமங்கள்ல கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இறங்கி போகணுமா அப்படிங்கிற மாதிரியான இதை கொடுக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது சிம்மம். தனுசுக்கு ஆப்போசிட்டா தனுசு குருவினுடைய ஆப்போசிட் இது. இன்னொன்று என்னது மீனமும் நீரில் இருக்கக்கூடிய பிளெக்சிபிள் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே பிளெக்சிபிளான ஏரியாஸ். தனுசு, கன்னி, மிதுனம், மீனம். இந்த 4 ராசியும் பாருங்களேன். தனுசும், மீனமும், குருவும் உடையது. அனுபவம், நம்மளுடைய அனுபவங்கள் தான் நம்மளை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறது. கன்னி, மிதுனம், புதனுடையது நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதாவது நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் வரும். ஸோ இதுல வச்சுதான் நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய குணநலன்கள், மனநிலை, இயல்பு இதையெல்லாம் தீர்மானிக்கிறது. இதுல லக்கணம் இருந்துச்சுன்னா, நெருப்புல லக்கணம் இருந்துச்சுன்னா உங்களுடைய இயல்பு இப்படித்தான் இருக்கும். எந்த ராசியில இருக்கு, இந்த ராசியினுடைய தன்மையில இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுடைய இயல்பே இருக்கும். அந்த இயல்புக்கு எதிர்மாறான இடத்துல சந்திரன், மனோநிலையை சொல்லக்கூடிய சந்திரன் ராசி இருந்துச்சுன்னா அதனுடைய தன்மை அதற்கு கான்ட்ராஸ்டா இருக்கும். அதுதான் நம்மளுக்கு சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொண்டாடுது. நம்மளுடைய செலெக்ஷன்ல சிக்கல பிரச்சனைகளை கொண்டு வருது. இதுக்கு அடுத்தது சூரியன். என்னுடைய பர்சனாலிட்டிஸ், நான் எப்படி என்னை வெளிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சூரியன். இந்த சூரியன் லக்கணத்திற்கும் சந்திரனுடைய ராசிக்கும் இயல்பான இடத்துல இருந்துச்சுன்னா தான் ப்ரொஜெக்ஷன் கரெக்டா வரும். இல்லைன்னா உங்களுடைய இயல்புக்கும் உங்களுடைய ப்ரொஜெக்ஷனுக்கும் வேறுபாடு இருக்கும். அதுதான் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மனக்கலக்கத்தையும் உண்டாக்கி விடுறது. ஸோ இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம், இதுக்கு என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம தெளிவா பார்ப்போம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.